ஹலோ மக்களே! வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கடா இப்படி பல்ல காமிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம் தானே பார்க்குறீங்க. ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லாரும் கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட கார் எடுத்துட்டு எல்லாரும் கொடைக்கானல் கிளம்பிட்டோம். கிளம்புவோமே வர்ற போற பஸ் எல்லாம் நம்ம மேலே ஏற போற மாதிரியே ஒரு ஃபீல்ல எல்லாரும் கிளம்பி போனோம். போனதுமே சரி வியூ பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியூ பாயிண்ட் போனோம். நம்ம தம்பி ரித்திக்கு நம்ம கைய பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்ட்டாப்ல. சரின்னு சொல்லிட்டு நானு, தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமே போயிருந்தோம். போயிட்டு அப்படியே வியூ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஓப்பன் பண்ணா, நமக்கு மேல நம்ம அவசரத்துக்கு ஒரு பில்டிங்கு. இதுல ஏறி போகவே 4 நாள் ஆகுமேடா! எங்கிட்டுடா வியூ பாயிண்ட் காட்டுறது அப்படின்னு. அப்புறமா என் தங்கச்சி வந்துட்டு, "நீ இருங்க நான் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. அங்க சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது. சச் அமேசிங் பிளேஸ். போற வழியிலே. தேனி டூ கொடைக்கானல் அப்படின்னா 1 1/2 ஹார்ஸ் ஆகும். அங்க வந்து போற வழியிலே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வியூ பாயிண்ட் தான். போனதுமே எலிவால் அருவி, டேமு எல்லாமே இருக்கும். தரமான ஸ்பாட்டு. நாங்க கீழ இருந்து கைய காமிச்சோம். அப்புறமா செகண்ட் எல்லாருமே ரோஸ் கார்டன் கிளம்பி போனோம். அங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ₹60 ₹70 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஸோ எல்லாருமே டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போனா உண்மையிலேங்க அவ்ளோ ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். அவ்ளோ ஃப்ளவர்ஸ் எப்படிதான் இவ்ளோ தூரம் பராமரிக்கிறாங்கன்னே தெரியல. தரமா செம்மயா இருந்துச்சு. என் தங்கச்சி ஸ்லோ மோஷன்ல வீடியோஸ் எடுக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்ட்டு அவளுக்கும் ஸ்லோ மோஷன்ல ஒரு வீடியோவ போட்டு குடுத்தோம். அப்புறம் எனக்கு ஒரு பெரிய டவுட்ங்க. நம்மலாம் எங்கேயாவது ட்ரிப் போனோம் அப்படின்னம்னா, ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு தான் நெனைப்போம். உண்மையிலேயே ஒரு யூடியூபரா இருக்கிறது எவ்ளோ கஷ்டங்கிறது நான் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. ஒரு ஸ்பாட்க்கு போய் கூட அத என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வர மாட்டேங்குது. ஐயோ! இந்த வீடியோ எடுக்குமா? அந்த வீடியோ இப்படிதான் ஓடுது. ஒரு வழியா எல்லா ஸ்பாட்டையும் பார்த்து முடிச்சுட்டு நைட் ட்ரிப் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப அந்த ஒரு அமைதியான காடும்பாங்கல்ல, அந்த மாதிரி உண்மையிலே கொஞ்சம் பயமா ஒரு இயற்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழகானதோ, அந்த அளவுக்கு ஆபத்தானதும் கூட. அந்த மாதிரி ஒரு செம்ம டெரரா இருந்துச்சு. அதே த்ரில்லிங்கோட ஒரு வைபான சாங் கேட்டு ட்ரிப்ப முடிச்சாச்சு. பாய் கைஸ். நமோ நினப்புல யுதமா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா உன்னையம்மா உனத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே